நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைதனம் பண்ணுவார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். யூதா தேசம் செழித்திருக்கும். தேசத்து ராஜாவும் அதில் பிரபுக்களும் நியாயமாய் துரைதனம் பண்ணுவார்கள். ராஜா நீதியாக அரசாடுவார், பிரபுக்களைப் போலவே ஜனங்களும் ஒழுக்கமாயும் கண்ணியமாயும் ஜீவிக்கிறார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தேசத்தில் அமைதி நிலவும். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்கள். பிரபுக்கள் தங்கள் ஸ்தானங்களிலே அமர்ந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவர் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணக்கூடாது. தேசத்தில் ஒரு ராஜா, ஒரே ராஜா தான் இருப்பார். இவரே தேசத்தில் பெரியவராகவும் இருப்பார். உதவியாக தேசத்தில் அநேக பிரபுக்கள் இருப்பார்கள். ராஜாவும் பிரபுக்களும் இணைந்து ஆட்சி செய்வார்கள். ராஜாவின் கட்டளையை பிரபுக்கள் நிறைவேற்றுவார்கள். ராஜாவின் சித்தத்தை பிரபுக்களின் சித்தம் ஒன்றாயிருக்கும். ராஜாவின் விருப்பமே பிரபுக்களின் விருப்பமாயிருக்கும். அப்படியே ராஜாதி ராஜாவாகிய நீதியின் ராஜாவிலே நாம் நிலைத்திருப்போம். அவரே நம்மை ஆளுகை செய்வாராக.